ஜோசியர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னு ஐயனார் குடும்பத்தில் எல்லாருமே முடிவெடுக்கிறாங்க. அப்படி போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிலாவுக்கு தோணுது, பல்லவனோட அம்மாவை பார்த்து பேசி அவங்களையும் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலாம். அப்படி போனாதான் என்ன உண்மைன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வரும்னு நினைக்கிறாங்க. இங்கே எல்லாருமே ஒரு பக்கம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்க, நிலா வேலை முடிஞ்சு அங்கே பல்லவனோட அம்மாவை கூட்டிகிட்டு நேராக கோயிலுக்கு வராங்க. அதே மாதிரி இங்கே சேரணன் கோவிலுக்கு கிளம்புறாங்கன்னு அனீஷ்கிட்ட சொல்லையுமே, உங்கள் கோயில் எப்படி இருக்கும், நானுமே அங்கே வரட்டுமான்னு சந்தாயாதா கேட்குறாங்க. அதுக்கு சேரணனும் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி அவங்களையுமே கூட கூட்டிகிட்டு வராங்க. அப்படி எல்லாரும் ஒரு வழியாக கோவிலுக்கு வந்து சேர்ந்ததுமே இங்கே நிலா பல்லவனோட அம்மாவை கொஞ்சம் தனியாக இருங்க, உள்ள எல்லாருக்கிட்டேயுமே நான் விஷயத்த சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு வர்றாங்க. அதே மாதிரி இங்கே எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடை பண்ணுறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நடேசன் மேலே சாமி வருது. இதை யாருமே எதிர்பார்க்கல. இத்தனை வருஷம் கழிச்சு நடேசன் கோவிலுக்கு வந்திருக்காங்க. வந்த இடத்துல இந்த மாதிரி ஆனதுமே குடும்பத்தில் எல்லாருமே பதறி போகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. நடேசனுக்கு அருள் வந்து அவங்க வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தருக்குமே அருள்வாக்கு சொல்கிறாங்க. அதில் சோழனுக்கு உன்னோட வாயை குறை, கண்டிப்பாக உனக்கு இந்த வாழ்க்கை நிலைக்கு தான் செய்யும், நீ நிலா கூட சந்தோஷமாக வாழ தான் செய்ய போகிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பாண்டியன் பல்லவன் 2 பேருக்குமே, நீங்கள் 2 பேருமே எப்போதுமே நல்லா இருப்பீங்க, பல்லவன் உனக்கு கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல செய்தி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சேரணனை கூப்பிட்டு, உனக்கு ஏற்கனவே ஜோசியர் சொல்லியிருக்காரு வடக்குல இருந்து தான் பொண்ணு வரும்னு, அதே மாதிரி தான் உன் கிட்ட நிற்கிறது தான் உனக்கு எப்போதுமே பொண்ணாக இருக்க போகிறா, அதாவது சந்தாயாதாவை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சேரன் ரொம்பவே அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. அப்போ சோழன் சொல்கிறாங்க, அடே இதுதான் வடக்குலேருந்து பொண்ணு வரும்னு ஜோசியர் சொன்னதுக்கு அர்த்தமா? அப்போ நம்ம சந்தாயாதா தான் நம்ம அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட போகிறாங்களான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நடேசன் இந்த கல்யாணம் இப்போவே நடந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதை கேட்டதும் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே அதிர்ச்சியாக தான் இருக்குது. அதே சமயம் நிலா பல்லவன் அம்மாவோட சேர்ந்து உள்ள கோவிலுக்கு வராங்க. இதை பார்த்த பல்லவன், ஆமாம் அண்ணி வராங்க, சரி கூட வர்றது யாரு, எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே சேரணனுக்கு நல்லாவே தெரியுது இது பல்லவனோட அம்மா தான் சொல்லிட்டு. அவங்க எப்படி நிலா கூட வராங்கன்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்ட வந்த நிலா, இது பல்லவனோட அம்மா தான், நீங்கள் நினைக்கிறது எல்லாமே சரிதான், இவங்க என்னோட ஆஃபீஸ் பக்கத்தில் தான் நான் அடிக்கடி பார்த்துருக்கேன், இப்போ பார்க்கும்போது தான் உங்கள் எல்லாருக்குமே இவங்கள கூட்டிகிட்டு வந்து காட்டணும், அதே மாதிரி அவங்களுமே ஏன் குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு இருக்காங்கங்கிறதும் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே பல்லவன் ஓடி போய் கட்டிப்பிடிச்சி, நீங்கள் இல்லாத குறையே தெரியாமல் தான் என்ன சேரணன் எல்லாரும் சேர்ந்து நல்லபடியாக வளர்த்தாங்க, ஆனாலுமே எனக்கு எப்படியாவது அம்மா என் கூட இருந்திருக்க மாட்டாங்களாங்கிற ஒரு ஏக்கம் இருந்துச்சு, அதை இப்போது என்னோட அண்ணியே தீர்த்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது சரிதான், உங்கள் அண்ணி உண்மையிலே ரொம்பவே நல்ல பொண்ணு தான், ஏன்னா என்னை 2-3 தடவை தான் பார்த்துருப்பா, வந்து என்கிட்ட நல்ல விதமாகவே பேசி என்னை இங்கே இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி நிலாவை பெருமையாக பேசுகிறாங்க. இதை கேட்ட பல்லவன் எல்லாருமே, ஆமாம் நிலா அண்ணி எப்போதுமே நல்லவங்க தான் சொல்கிறாங்க, சோழன் நீ நிஜமாவே கொடுத்து வச்சவன் தான் அப்படின்னு சொல்லி பல்லவனோட அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு சோழனுமே ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீங்கள் எப்படி எங்கள் அண்ணியை சந்திச்சிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், இங்கே உங்கள் அப்பா சொன்னதெல்லாமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், சேரனுக்கு உடனே கல்யாணம் பண்ணிட வேண்டியதானன்னு சொல்கிறாங்க. அதே எப்படி? அவங்க சொல்கிறாங்க சந்தாயாதா தான் பொண்ணு, நீ இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அவங்க சொன்னதுக்காக கல்யாணம் பண்ணிட முடியுமா? 2 பேருக்குமே பிடிச்சிருக்கான்ங்கிறது தெரியணும்லன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட பல்லவனோட அம்மா சேரன்கிட்டையும் சந்தாயாதா கிட்டேயும் தனித்தனியாக பேசுகிறாங்க. உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்குதான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் சந்தாயாதா கிட்ட, உனக்கு சேரனை ரொம்பவே பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
அதுக்கு சந்தாயதாவுமே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. சேரனும் அதே மாதிரி எனக்கும் பிடிச்சிருக்கு தான், ஆனால் இப்போவே கல்யாணங்கிறது அது சாத்தியமாகாதுல்ல. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியலேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பல்லவனோட அம்மாவும், நானும் அந்த பொண்ணுக்கிட்ட அந்த கேள்வியை கேட்டுட்டேன், அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லியிருக்கா. அதனால் நீயுமே சரின்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்திடலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு சேரணும், சரிம்மா அப்போ உங்கள் இஷ்டம்னு சொல்கிறாங்க. இத்தனை நாள் ஏம்மா எங்களை விட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னு சொல்லி சேரன்னு கேட்குறாங்க. இதை கேட்ட பல்லவனோட அம்மா, எல்லாமே ஒரு நல்ல விஷயமா தான், நீ எதுவுமே யோசிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சேரணும், இல்லைம்மா நாங்கள் எல்லாரும் கவலைப்பட்டதை விட பல்லவன் ரொம்பவே கவலைப்பட்டான். நான் மட்டும்தான் உங்கள் கூட கொஞ்ச நாளாவது வளர்ந்துருக்கேன், எனக்கு உங்கள் முகமுமே ஞாபகம் இருக்குது, மற்ற யாருக்குமே உங்கள் முகம் ஞாபகம் இல்லை. பல்லவன் வேற கொஞ்சம் சின்ன பையன்கிறதுனால அவனுக்கு சுத்தமாக உங்களை பற்றி எதுவுமே தெரியாது. அம்மா ஏன் என்னை விட்டுட்டு போனாங்கன்னு சொல்லி அடிக்கடி என்கிட்ட சொல்லி அழுதுட்ருப்பான். அவனை சமாளிக்கிறது தான் எங்களால் சுத்தமாக முடியாது. ஏன்னா அவன் அந்தளவுக்கு உங்கள் மேலே பாசமாக தான் இருக்கான். மற்ற பசங்க ஸ்கூலில் எல்லாரும் அவங்க அம்மா கூட பேசுகிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஏக்கமாக வந்து கேட்பான், என்னோட அம்மா எங்கே, ஏன் எனக்கு மட்டும் அம்மா இல்லை, இந்த வீட்டில் ஏன் ஒரு பொண்ணு கூட தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுவான். இவ்வளோ கவலைகளுக்கு மத்தியில் தான் நாங்கள் அவனை நல்லபடியாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் வந்துட்டீங்கல்ல, நீங்கள் அவனை பத்திரமா பார்த்துக்கிடுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பல்லவனோட அம்மாவும், சரிப்பா அதை நம்ம அடுத்து பார்த்துக்கலாம், இப்போ உன்னோட கல்யாணம் தான் எனக்கு ரொம்பவே முக்கியம், நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரனை கிளம்பி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. நடேசன் அருள்வாக்கு சொல்லி முடியுமே, சரி இந்த கல்யாணம் இப்போவே நடந்தாகணும்னு சொல்லிட்டு கோயிலில் வச்சு நம்ம பல்லவனோட அம்மா தாலி எடுத்து கொடுக்குறாங்க. அப்படி கட்ட போகும்போது அனிஷ் ப்ரோ கேட்குறாங்க, இந்த கல்யாணம் ஏன் இப்படி அவசர அவசரமாக நடக்கணும், என் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன், என்னால் ரொம்ப பெருசாக முடியலாட்டியும் ஒரு சிம்பிளாவது கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த ஒரு சாமியார் சொல்கிறாங்க, நடேசன் இந்த கோயிலுக்கு வந்து 20 வருஷம் தாண்டுது, அப்படி இருக்கும்போது திடீர்னு நடேசன் வந்ததுமே அவன் மேலே இந்த சக்தி வாய்ந்த கடவுள் வந்து அருள்வாக்கு சொல்லியிருக்காங்க, அதில் எந்த தப்புமே இருக்காது, அதை நம்புங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இன்றைக்கே கல்யாணம் நடந்தே ஆகணும், கல்யாணம் நடக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான், நீங்கள் வீட்டுக்கு போய் உங்களுக்கு இஷ்டப்படி நீங்கள் பெருசாக கூட கல்யாணத்தை வச்சுக்கோங்க, ஆனால் இப்போ சாமி சொன்னபடி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் பல்லவனோட அம்மா நடேசன் எல்லாருமே சேர்ந்து சரி இந்த தாலியை கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம சேரனுமே தாலியை கையில் வாங்குறாங்க.